Dear students, now I am going to teach exercise 1.1 question number 4. First you have to understand question very clearly. By taking suitable sets A, B, C, verify the following results. We have to verify all the 6 Roman. First, A cross B intersection C equal to A cross B intersection A cross C. Now I am going to verify first Roman one. But you have to understand first one thing. What is that? We have to take suitable sets A, B, C. So I am taking A1 set, B1 set, C1 set. Then why I am taking U means, see here. In fourth question, there is B dash. So inga B dash vandangati ungalku theriyum. B dash venuna universal set theva. So only I am taking universal set also. Sir, why sir they are giving suitable sets means, இந்த 6 sumsல பாத்தீங்கன்னு சொன்னா இன்டர்செக்ஷன் வர இடத்துல எல்லாம் ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். என்னன்னா B இன்டர்செக்ஷன் C யோட வேல்யூ நான் இங்க வந்து B இங்க C எடுத்திருக்கேன். இதோட இன்டர்செக்ஷன் போர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 2 நான் 2 and 3 காமனா வர மாதிரி எடுத்திருக்கேன். நான் எடுத்த எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி எடுத்திருக்கேன் சொன்னா A க்கும் B க்கு இன்டர்செக்ஷன் மினிமம் 1 இருக்கும். மினிமம் B and C இன்டர்செக்ஷன் போர்ஷன் இங்க 2 and A and C இன்டர்செக்ஷன் போர்ஷன் மினிமம் 1. So இந்த மாதிரி மினிமம் இன்டர்செக்ஷன் போர்ஷன் 1 அப்படி வர மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படி எடுத்திருக்கேன்னு சொன்னா இல்லைன்னா இந்த இடத்துல என்ன ஆயிரும்னு சொன்னா B இன்டர்செக்ஷன் C நல் செட்டா கிடைச்சிடும். ஸோ நல் செட்டு கூட போய் கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னு சொன்னா ஆன்சர் நல் செட்டா தான் வரும். அப்போ எல்லாமே நல் செட்டா இருக்கும். நம்மளால இந்த ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனாலதான் சூட்டபிள் செட்ஸ் எடுக்க சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க பெரிய செட்டை எடுத்து போட்டீங்கன்னு சொன்னா யூனிவர்சல் செட்டை பெருசா எடுத்துட்டு A3 1 2 3 elements எடுத்தீங்கன்னு சொன்னா சம் ரொம்ப பெருசா வரும். ஸோ அதனால ரொம்ப ஷார்ட்டா நீங்க இதுவே எல்லாருமே யூஸ் பண்ணீங்க. எல்லா சமுக்கு இந்த ABC இனஃப். ஸோ யூனிவர்சல் 1 2 4 வரைக்கும் எடுத்துக்கங்க. A செட் வந்து இந்த 1 2 மட்டும் எடுங்க. B செட் வந்து இந்த 2 3 எடுங்க. C செட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2 3 கூட ஜஸ்ட் இந்த 4 ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா எல்லா சமையும் ஈஸியா நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டீச் சம் நம்பர் 1, ரோமன் நம்பர் 1. வாட் இஸ் தட்? We have to find out A cross B intersection C. First LHS side, that is A cross B intersection C equal to, நான் எடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் பார்த்து எடுத்திருக்கேன். இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா இன்டர்செக்ஷன் வருது. அப்ப B minus A ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்பதான் என்னால இன்டர்செக்ட் பண்ண முடியும் C கூட. C ல இருக்கிற ஒரு காமன் டேர்ம் B minus A ல இருக்கிற மாதிரி நான் எடுக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து தான் நான் எடுத்திருக்கேன். Now A cross B intersection C. What is the meaning? A is what? Here A is 1, 2. Therefore 1, 2. Cross product. B intersection C is what? B here, C here. What is intersection portion? 2, 3 is here also. 2, 3 is here also. Therefore common terms are B and C is 2, 3. Therefore that is intersection answer is 2, 3. Now we have to find cross product, Cartesian product. What is Cartesian product? We have to write set of all ordered pairs, possible ordered pairs. That is, you have to use symbol, set symbol, and you have to use bracket symbol. 1, 2, 1, 3, 2, 2, 2, 3. So that's all. This is the Cartesian product of these two sets. So just you take, this is equation 1. Now we have to find out RHS answer. What is RHS answer? We have to find first A cross B. So what is A cross B? What is A here? 1, 2. Set bracket 1, 2. Cross product. What is B here? 2, 3. Therefore 2, 3. Now we have to find Cartesian product of these two sets. That is 1, 2. Set bracket 1, 2. 1, 3. 2, 2. 2, 3. So this is the possible ordered pairs of these two sets. Now we have to find out A cross C. Here A cross C. So A cross C equal to, first you have to write A, that is 1, 2.
cross C. What is C here? 2, 3, 4. So 2, 3, 4. Now you have to find out A cross C, that is 1, 2. How to open set bracket? 1, 2, 1, 3, 1, 3, 1, 4, 1, 4, 2, 2, 2, 2, 2, 3, 2, 3, 2, 4, 2, 4, set bracket. So here number of element 2, here number of element 3 means 2 into 3, 6 elements are Cartesian product number of elements. Therefore 1, 2, 3, 4, 5, 6. Yes, it is correct. Now we have to find out total answer of RHS side. That is A cross B intersection A cross C. So A cross B bracket intersection A cross C. Listen carefully. A cross B here, A cross C here. Actually you have to think 1, 2 is one element. இந்த ordered pair நீங்க ஒரு element தான் imagine பண்ணிக்கணும் sets பொறுத்தளவுக்கு. So ordered pair பொறுத்தளவுக்கு. Now 1, 2 also here, 1, 3 also here, 2, 2, 2, 2, 2, 3, 2, 3. So set A cross B இருக்கிற எல்லா elementum A cross C ல இருக்கு. Therefore common portion is A cross B ல இருக்கிற எல்லா element. Therefore intersection portion is what? Set bracket 1, 2, 1, 3, 2, 2, 2, 3. So that's all. So this is the RHS answer. Now I am taking this is 2. Now see 1 and 2 both are equal now. 1, 2, 1, 3, 2, 2, 2, 3. Yes. Now from 1 and 2 you have to write final answer. From 1 and 2 you have to prove this one. So you have to write this one. What is that? A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. Hence proved. That's all. Students, now I am going to teach fourth one, third Roman sum. Second Roman sum is homework because first and second similar sums. See here, A cross B intersection C, A cross B union C. Here intersection, here union. Here also A cross B, A cross B, A cross C, A cross C. Here intersection, here union. Therefore only different here both are intersection, here both are union. That's all. So that is homework sum you can do. Next, third question. What is third question? A cross B intersection B cross A, LHS side. That is equal to A intersection B cross B intersection A. So we have to find out LHS answer. What is LHS answer? A cross B intersection B cross A. First I am finding A cross B. What is A cross B? நம்ம இப்பதான் A cross B எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு first sumல பார்த்தோம். So just அதை காப்பி பண்ணிட்டேன் அப்படியே. So 1, 2 A cross 2, 3 is B. Therefore how to find Cartesian product? We know very well. This is A cross B. Now we have to find out B cross A because here B cross A. So what is B cross A? Actually A cross B not equal to B cross A. Okay. So B cross A equal to, first you have to write B set. What is B set here? 2, 3. 2, 3. So 2, 3 cross product. What is A here? 1, 2. 1, 2. That's all. Now you have to find out Cartesian product. 2, 1. You have to open set bracket and ordered pair. 2, 1. 2, 2. 3, 1. 3, 2. So close the bracket. Listen carefully. Here 1, 2, here 2, 1. These ordered pairs are always not equal. I already explained. Okay, now we have to find out intersection portion. That is A cross B intersection B cross A.
which is equal to, see here, intersection portion means we have to find out common element. 1, 2, here 2, these two are not equal. 1, 3, here 3, 1, not equal. 2, 2, here also 2, 2. Therefore, common element only 2, 2. Set bracket, ordered pair 2, 2. This ordered pair only common term for these two sets. Therefore, this is first equation. Next, it is not equation, just I am writing, this is first one. Next, RHS side. What is RHS side? We have to find out A intersection B and B intersection A, and we have to find Cartesian product of these two sets. So I am writing A intersection B cross product of B intersection A. Now listen. What is A intersection B? I have to see here and here. A intersection B means 2 only common term. Therefore 2. This cross product. B intersection A, both are equal. A intersection B equal to B intersection A. Now also B and A common term 2 only. Therefore 2. So we have to find Cartesian product. Therefore 2, 2. Only one order pair is possible. 2, 2. This is 2. Now from 1 and 2, or you can use LHS, RHS. Both are correct. No problem. From 1 and 2, we can tell this equal to this. So we verified or we proved. What is that? A cross B intersection B cross A is equal to A intersection B cross product Cartesian product B intersection A. So both are equal. So we proved. That's all. Students, now I am going to take exercise 1.1, fourth one. That also fourth Roman. What is fourth Roman? Fourth Roman. Fifth Roman and sixth Romans are homework sums because easy only you can do. So now I am teaching fourth one. What is fourth one? What is LHS? C minus or set difference bracket B minus A, that is B set difference A. So we have to find out LHS answer first. C minus B minus A. How to find this answer? It is very easy. First of all, you have to tell what is B. C. See here 2, 3, 4. Then minus or set difference. B minus A. You have to find B minus A. What is the meaning of B minus A? You have to find out only B element except A element. B ல இருக்கிறது மட்டும் நீங்க சொல்லணும். அந்த element A ல இருக்க கூடாது. See here. B ல 2 இருக்கு. ஆனா A லயும் 2 இருக்கு. அப்ப இந்த element எடுக்க கூடாது. B ல 3 இருக்கு. பட் A ல 3 இல்ல. சோ இந்த element மட்டும் எடுத்துக்கணும். Otherwise ரெண்டுல காமனா இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா B ல இருக்கிறது மட்டும் எழுதணும். ஏனா B க்கு தான் ஃபர்ஸ்டா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும். Therefore answer is 3. That's all. Now we have to find out C minus B minus A. This is B minus A. This is C. So C minus B minus A, that is C set difference B minus A means இதுல இருக்கிற element மட்டும் நீங்க சொல்லணும். ஆனா அது இதுல இருக்க கூடாது. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா 2 இதுல இருக்கு இதுல இல்ல. Yes. 3 இதுல இருக்கு இதுல இருக்கு. You don't take. 4 இதுல இருக்கு இதுல இல்ல. Therefore answer is 2, 4. நம்ம பார்த்து நீங்க இந்த 3 sums first 3 sums போட்டீங்கன்னா Cartesian product ordered pairல sum answer வரும். பட் இந்த சம்முக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு செட் வந்து ஆர்டர்ட் பேர் இல்லாம தான் ஆன்சர் வரும். ஏன்னா அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க क्वेश्चन. So I am taking this is 1. Next I am finding RHS side, that is C intersection A. C intersection A union C intersection B dash. C intersection B dash. Listen carefully. What is C intersection A? C here, A here. So, both common terms of C and A is 2 only. Therefore, C intersection A is 2. Union, you have to find out C intersection B dash. So, you have to find out what is B dash. What is B dash? Only universal element except B.
அதாவது யூனிவர்சல் செட்ல இருக்கிற எலமெண்ட் மட்டும் நீங்க எடுத்துக்கணும், பியில் இருக்கிற எலமெண்ட் தவிர. தேர்ஃபோர் பியில் 2 இருக்கு, யூனிவர்சல் 2 இருக்கு. அப்போ 2 எடுத்துக்கூடாது. யூனிவர்சல் செட்ல இருந்து 1 எடுக்கலாமா? எடுக்கலாம். பிகாஸ் 1 இஸ் ஒன்லி எலமெண்ட் இன் யூனிவர்சல் செட், நாட் எலமெண்ட் இன் பி. ஸோ 1 and 4 ஒன்லி ஆன்சர். ஸோ 1, 4 மட்டும்தான் இதுல இருக்கு, இதுல இல்ல. தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் b dash equal to, that is 1, 4. Now you have to check C intersection B dash. C is here, B dash is here. So intersection portion. Therefore common term. What is common term here? Here only 4. Therefore answer is 4. Now you have to find out union. So you have to join these two elements. That is 2, 4. So this is 2. From 1 and 2. We can tell LHS equal to RHS. That is C minus B minus A is equal to C intersection A union C intersection B dash. So this sum is over. We proved.